Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th standard chapter 2 example 2.1 பார்க்க போகிறோம் term 2 போர்ஷனில். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா calculate the circumference of the bangle shown in the figure. Take pi is equal to 3.14. அதாவது இந்த கொடுத்துருக்கிற டயக்ராமோட பேங்கிளோட நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொஷனை கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பேங்கிள் மீன்ஸ் இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும். ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா என்னதுன்னா டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து டயாமீட்டர் கொடுத்தா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து பை டி யூனிட்ஸ். ஸோ நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண வேண்டியது அவ்வளோதான். பையோட வேல்யூ கொஷனில் 3.14னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3.14 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 6. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இல்லைனா நீங்கள் வந்து 2πr ஃபார்மில் கூட யூஸ் பண்ணலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஃபார்மில் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆரோட வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ டி கொடுத்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? டிவைடட் பை 2. ஸோ நம்ம வந்து அப்போது 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 3 வரும். எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். 6 4s are 24, 4 பேலன்ஸ் 2, 6 1s are 6, 6 + 2 வந்து 8, 6 3s are 18. ஸோ 1 2 டிஜிட்ஸ் தள்ளி டாட் இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து 1 2 டிஜிட்ஸ் தள்ளி டாட் வச்சா நம்மளுக்கு 18.84 யூனிட்ஸ் இஸ் நத்திங் பட் கொடுத்த யூனிட்டை நம்ம அப்படியே எழுதணும் சென்டிமீட்டர். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேங்கிள் இஸ் ஈக்குவல் டு circumference of the bangle is equal to 18.84 centimeter. Okay, ஸோ நல்லா கிளியராக உங்களுக்கு இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் 2.2 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர். டேக் பை இஸ் ஈக்குவல் டு 22/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் யூனிட்ஸ். ரேடியஸ் கொடுத்தா 2 இன்ட்டு பை ஆர் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டயாமீட்டர் கொடுத்தா பை டி. ஓகேவா? எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை ரேடியஸ் கொடுத்தாலும் பை டி யூஸ் பண்ணலாம் ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி ரேடியஸை வச்சு டயாமீட்டர் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ டயாமீட்டர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ரேடியஸ் கொடுத்தா 2 இன்ட்டு ஆர். ஸோ அதை ஃபஸ்ட்டு டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பை டி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். சரிங்களா? ஸோ இப்போ 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 இன்ட்டு பையோட வேல்யூ கொஷனில் வந்து 22/7 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 14. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் பண்ணலாம். 2 1s are 2 2s are 4. பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 22 இன்ட்டு 2. ஸோ 2 இன்ட்டு 22 வந்து 44. 44 இன்ட்டு 2 வந்து நம்மளுக்கு 88 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 88. யூனிட்ஸ் என்னதுன்னா கொடுத்துருக்குற யூனிட்டை அப்படியே எழுதணும், மறந்துடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த டிஸ்க் இஸ் ஈக்குவல் டு 88 சென்டிமீட்டர். circumference of the disc. ஓகேவா? டிஸ்க் இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டுட். சர்க்குலர் டிஸ்க் வந்து 88 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 2.3 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 132 மீட்டர் தென் கேல்குலேட் த ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர். டேக் பை இஸ் ஈக்குவல் டு 22/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ரேடியஸும் டயாமீட்டரும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கொடுத்ததை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 132 மீட்டர் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவை இங்கே போடுவோம். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் கொஷனில் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த வேல்யூ தான் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போடணும். ஃபார்முலாவை வந்து அதுக்கு கீழே எழுதிக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நம்ம வந்து 2πr ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா பை டி ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா அப்படின்ட்டு. நம்ம இஷ்டம். ரெண்டுத்தில் எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஷனில் வந்து ரேடியஸும் கேட்டிருக்காங்க, டயாமீட்டரும் கேட்டிருக்காங்க. ஒன்று 2πr ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆரோட வேல்யூ கிடைக்கும். இல்லை பைடியோட ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு டியோட வேல்யூ கிடைக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஆர் கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த ஆரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் டி கண்டுபிடிச்சிடலாம்.
பைடி ஃபார்முலா யூஸ் பண்ணால் டயாமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இஷ்டம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 2πr நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பைடி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் ஆன்சர் தான் வரும். சரிங்களா? ஸோ 2πr is equal to 132 அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இல்லைனா r is equal to போட்டுக்கிட்டு 2வையும் பையும் அதுக்கும் போனால் டிவைடில் கொண்டு வந்துடலாம். அப்படி கூட பண்ணலாம். இல்லை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அங்கே கொண்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர் அப்படியே வச்சுக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 132. இப்போ நம்ம ஒரு நம்பராக அந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 அந்த பக்கம் போனால் என்னவாகும்னா இந்த பக்கம் மேலே நியூமரேட்டரில் இருக்குது, இந்த பக்கம் போனால் டினாமினேட்டரில் ஆகும். 22 வந்து இந்த பக்கம் நியூமரேட்டரில் இருக்குது, ஈக்குவல் இந்த பக்கம், அந்த பக்கம் போனால் டினாமினேட்டரில் ஆகும். 7 வந்து இந்த பக்கம் டினாமினேட்டரில் இருக்குது, அந்த பக்கம் போனால் நியூமரேட்டர் ஆகும். அப்படியே ஆப்போசிட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னா ஆர் மட்டும்தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த 132ஓட 7 மட்டும்தான் மேலே வரும், கீழே வந்து 2வும் 22வும் கீழே வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அதாவது ஆர் மட்டும்தான் மீதி இருக்குது, இது ரெண்டுமே அந்த பக்கம் போகுது. ஸோ 2 × 22 வந்து நியூமரேட்டரில் இருக்குது, அது அப்படியே 2 × 22 டினாமினேட்டரில் வந்துடுது. 7 வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அது அப்படியே இந்த பக்கம் நியூமரேட்டரில் வந்துடுது. 132 அப்படியே தான் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம கேன்சலேஷன் தான், ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுத்தையும் 2 டேபிள் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம். இல்லை இது ரெண்டுத்தையும் 2 டேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இது ரெண்டுத்தையும் இது ரெண்டுத்தையும் 2 டேபிள் பண்ணுறேன். 2 1s are 2. இங்கே பார்த்தீங்கன்னா 13 இருக்குது, அப்போ 2 6 are 12. பேலன்ஸ் 1 இருக்குல்ல, ஏன்னா 13 இருக்குது, நம்மளுக்கு 2 6 are 12 தான் போயிருக்கு, மீதி 1 இருக்குது. அப்போ இங்கே வந்து 12, இது கூட சேர்த்தா 12 ஆகிடும். மறுபடியும் 2 6 are 12. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22 டேபிள்லேயே கேன்சல் பண்ணலாம், இல்லை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இல்லை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2, 2 1s are 2. இங்கே பார்த்தீங்கன்னா 2 3s are 6, 2 3s are 6. இப்போ ரொம்ப சிம்பிள், இதுவும் 11 டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம். 11 1s are 11, 11 3s are 33. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா r is equal to இந்த 3யும் 7ம் இருக்குது, 3 × 7, அந்த 3யை விட்டுறக்கூடாது. ஸோ ரேடியஸ் is equal to 3 7s are 21. யூனிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஷனில் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதே யூனிட் தான் ரேடியஸ்க்கும் போடணும். ஸோ ரேடியஸ் நான் வந்து 21 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை வச்சு டயாமீட்டர் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ டயாமீட்டர் என்னது? 2 × ரேடியஸ். கரெக்டாக? அப்போது 2 × 21 which is equal to 42 மீட்டர். ஸோ நம்ம டயாமீட்டரும் கண்டுபிடிச்சிட்டோம், 42 மீட்டர். ஸோ நம்ம ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர், ரேடியஸ் is equal to 21 மீட்டர், டயாமீட்டர் is equal to 42 மீட்டர். அவ்வளோதான். நீங்கள் இதே சம்மை இங்கே பைடி யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சா இல்லையாட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 2.4 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டிப் ஆஃப் த செகண்ட்ஸ் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் இன் 1 minute இஃப் த லென்த் ஆஃப் த ஹேண்ட் இஸ் 56 millimeter டேக் பை இஸ் ஈக்குவல் டு 22/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு அப்ளிகேஷன் வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டிப் ஆஃப் த செகண்ட்ஸ் கிளாக். ஒரு கிளாக் இருக்குது, அதில் வந்து செகண்ட் எனக்கு ஒரு முள் சுற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்கள், அந்த முள். ஓகேவா? அந்த செகண்ட் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் இன் 1 minute, அதாவது 1 minute. இப்போது இது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த செகண்ட் ஹேண்ட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது 1 minute முடியணும்னா மறுபடியும் இது சுற்றி இப்படி வரணும். கரெக்டாக? மறுபடியும் சுற்றி 12 வந்து நிற்கணும், அப்போ தான் 1 minute முடிஞ்சுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன அர்த்தம்? சர்க்கிள்னு அர்த்தம். அது சர்க்கிளோட அந்த 1 ரொட்டேஷனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1 ரொட்டேஷன் டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே இருக்க முள் இப்படி ரொட்டேட் பண்ணி வரணும்னா சர்க்கிள். அப்போ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அந்த ஹேண்ட் கிளாக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? இன் 1 minuteன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 minuteனா ஒரு ரொட்டேஷன் தான், ஒரு தடவை தான் சுற்றி நிற்கும். 2 minuteனா 2 தடவை, 3 minutesனா 3 தடவை, அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இஃப் த லென்த் ஆஃப் த ஹேண்ட் இஸ் 56 மீட்டர், அதாவது லென்த் ஆஃப் த ஹேண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த ஹேண்ட் என்னது? இங்கேருந்து இப்போ இது இப்படி ஒரு கிளாக் இருக்குது, இங்கேருந்து இதுதான் லென்த் ஆஃப் த ஹேண்ட். அப்போ என்னது? ரேடியஸ் ஆஃப் த கிளாக் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் இது 56 millimeter. அப்போது நம்ம கவனமாக இருக்கணும் அதை கண்டுபிடிச்சி எழுதுறதுல. ரேடியஸ் வந்து 56 millimeterன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து 2 × π × r
யூனிட்ஸ். ஓகே, இப்போ கொஷனில் வந்து பையோட வேல்யூ 22/7 கொடுத்ததுனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு பை வந்து 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 56. ஓகே, இப்போ கேன்சலேஷன் தான். 7 1s are 7, 7 8s are வந்து 56. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 22 இன்ட்டு 8, 2 இன்ட்டு 22 வந்து 44 இன்ட்டு இந்த 8 மல்டிப்ளை பண்ணோம். 8 4s are 32, 2 பேலன்ஸ் 3, 8 4s are 32, 32 + 3 வந்து 35. ஸோ 352 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற கொஷனில் யூனிட் இருக்கிற அப்படியே யூஸ் பண்ணணும், மில்லிமீட்டர். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். the length of the the distance travelled by the tip of the second hand clock is 352 millimeter. ஓகே, அவ்வளோதான். நல்லா உங்களுக்கு கிளியராக இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த ஸ்டெப் நம்ம எழுதிக்கலாம். distance travelled by, so the distance travelled by the tip of the second hand of a clock in 1 minute is 352 millimeter. 1 minute கொடுத்ததுனால ஒரு ரொட்டேஷன் தான். இதுவே 2 minute அப்படின்னு கொடுத்தா வர ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இல்லை 3 minutesன்னு கொடுத்தா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 2 minutesங்கும் போது 2 தடவை சுத்தம் இல்லையா, அப்போ 2 ரொட்டேஷன், 2 தடவை சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டு 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டாலும் ஈஸி தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 2.5 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the radius of a tractor wheel is 77 centimeter. Calculate the distance covered by 35 rotations. Take pi is equal to 22/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிராக்டர் வீலோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அப்போனா அந்த டிராக்டர் வீல் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குன்னு அர்த்தம். ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 77 சென்டிமீட்டர்னு. Calculate the distance covered by 35 rotations. அப்படின்னா என்னதுன்னா, இந்த வீல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ 35 ரொட்டேஷன், 35 ரொட்டேஷன் பண்ணால் அது எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 1 ரொட்டேஷன் இஸ் நத்திங் பட் என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த வீல். ஸோ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த வீல் கண்டுபிடிச்சிட்டோன்னா 1 ரொட்டேஷனுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ வர ஆன்சரை 35ஆல் மல்டிப்ளை பண்ணால் 35 ரொட்டேஷன்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கொஷனில் வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 77 சென்டிமீட்டர்னு. நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். circumference is nothing but radius கொடுத்ததுனால 2πr யூஸ் பண்ண போகிறேன். 2πr units. ஸோ பை வந்து 22/7. அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r வந்து 77. இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிக்கலாமா? 7 1s are 7 11s are கரெக்டாக. இப்போ மீதி என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு 22 இன்ட்டு 11. ஸோ 2 இன்ட்டு 22 வந்து 44. 44 இன்ட்டு 11 பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்மளுக்கு 484 அப்படின்னு கிடைக்கும். 484 யூனிட்ஸ் இஸ் நத்திங் பட் கொடுத்துருக்கிற சென்டிமீட்டர் அப்படியே நம்ம எழுத வேண்டியதுதான். ஓகே, இப்போ சம்மு வந்து இதோட ஸ்டாப் ஆகிடாது. ஏன்னா கொஷனில் வந்து கவனமாக இருக்கணும். கொஷனில் வந்து டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 35 ரொட்டேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது ஒரு ரொட்டேஷனுக்கு தான். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன எழுதணும்னா, the distance covered in one rotation is equal to 484 centimeter. நம்ம என்ன find out பண்ணணும்னா, the distance covered in 35 ரொட்டேஷன்ஸ்க்கு எவ்வளோ வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் நத்திங் பட் 484 35ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 484 35ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 5 4s are 20, 0 பேலன்ஸ் 2, 5 8s are 40, 40 + 2 வந்து 42, 2 பேலன்ஸ் 4, 5 4s are 20, 20 + 4 வந்து 24. நெக்ஸ்ட் 3ஆல் பண்ணால் 3 4s are 12, 2 பேலன்ஸ் 1, 8 3s are 24, 24 + 1 வந்து 25, 5 பேலன்ஸ் 2, 4 3s are 12, 12 + 2 வந்து 14. ஆட் பண்ணால் 0, 2 + 2 4, 4 + 5 9, 2 + 4 6 1. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16,940 சென்டிமீட்டர் போட மறந்துடக்கூடாது, சரிங்களா? கொடுத்துருக்கிற யூனிட்டை அப்படியே எழுதணும், சர்க்கம்ஃபரன்ஸ்னால். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 35 ரொட்டேஷன்ஸ் வந்து 16,940 சென்டிமீட்டர் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 2.6 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, a farmer wants to fence his circular pottery farm with barbed wire whose radius,
poultry, Poultry, sorry. So a farmer wants to fence his circular poultry farm with barbed wire whose radius is 420 meter. அதாவது ஒரு வயரோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அவன் வந்து ஃபென்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவனோட ஃபார்மை. The cost of the fencing is ₹12 per meter. அந்த ஃபார்மை வந்து ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சுற்றி வேலி போடுறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா ₹12 per meter, ஒரு மீட்டருக்கு ₹12 ஆகுது. ஓகேவா? அதாவது அந்த ஃபார்ம் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, வேலி போடணுன்னா வெளியே தான் போடுவோம். அப்போ இட் இஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதோட ரேடியஸ் வந்து 420 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை 420 மீட்டர் வச்சு நம்ம எவ்வளோ ஃபென்ஸ் வந்து அந்த ஃபார்மை வந்து ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் மீட்டர் கண்டுபிடிச்சிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் இஸ் ₹12 per மீட்டர்னால் ஒரு மீட்டருக்கு ஃபென்ஸ் பண்ண ₹12 ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளோட டோட்டல் மீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக இது டோட்டல் மீட்டர் கிடையாது, இது வந்து ரேடியஸ் தான். ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த கார்டனை வந்து ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்து ஃபைனலாக இன்னொரு கொஷனும் கேட்டிருக்காங்க. ஹீ ஹேஸ் ₹30,000. அவன்கிட்ட 30,000 தான் இருக்குது வித் ஹிம். ஹவு மச் மோர் அமௌண்ட் வில் பி நீடட் டு ஃபென்ஸ் ஹிஸ் ஃபார்ம். இன்னும் எவ்வளோ மோர் அமௌண்ட் அவனுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் இதை வச்சு கண்டுபிடிக்கணும். 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு தெரியும் நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குது, இவ்வளோ காஸ்ட் ஆகும்னு. அவன்கிட்ட 30,000 தான் இருக்குது. அப்போ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் அவனுக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு கொஷின்? பை வந்து 22/7 கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ரேடியஸ் வந்து 420 மீட்டர்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 2πr யூனிட்ஸ். பையோட வேல்யூ வந்து 22/7 எடுத்துக்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு பை வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து 420. ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் தான் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். 7 டேபிளில் 7 1s are 7, 7 6 are 42, இது 0 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 22 இன்ட்டு 60. ஸோ 2 இன்ட்டு 22 பார்த்தீங்கன்னா 44, 44 இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 4s are 24, 4 பேலன்ஸ் 2, 6 4s are 24, 25 26. ஸோ 2640 மீட்டர். ஸோ அந்த ஃபார்ம் வந்து டோட்டல் மீட்டர், இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வேலி போடுறதுக்கு 2640 மீட்டருக்கு நான் வேலி போடணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது காஸ்ட் ஆஃப் பர் மீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க ₹12 அப்படின்ட்டு. அப்போது இவ்வளோ மீட்டருக்கு வேலி போட எவ்வளோ ஆகுதுன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ஃபார் 1 meter is equal to ₹12. இப்போ நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ஃபார் 2640 மீட்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2640 இன்ட்டு 12ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த கார்டன் வந்து டோட்டலாக ஃபார்ம் வந்து டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2 4s are 8, 2 6 are 12, 2 பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 + 1 வந்து 5. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் 1ஆல் பண்ணால் 1 × 0 0 அப்படி தான் வரும். இது 0 8, 2 + 4 6, 5 + 6 11, 1 பேலன்ஸ் 1 3. ஸோ நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னா ₹31,680 ஆகுது. ஸோ ₹31,680 இருந்தால் தான் அந்த ஃபார்மை வந்து நம்மளால் ஃபென்ஸ் பண்ண முடியும். பட் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவன்கிட்ட எவ்வளோ இருக்குது? 30,000 தான் இருக்கான். இன்னும் எவ்வளோ, ஹவு மச் மோர் மணி நீடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 31,680லேருந்து 30,000 நம்ம மைனஸ் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா அவன்கிட்ட 30,000 தானே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஷனில் வந்து ஹவு மச் மோர் அமௌண்ட் வில் பி நீடட்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் தானே நம்மளுக்கு தெரியும் இன்னும் அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு. ஸோ 0 - 0 0, 8 - 0 8, 6 1. ஸோ டோட்டலாக அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா ₹1,680 வந்து தேவைப்படுது. So the excess amounts required is equal to ₹1,680. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது எக்ஸஸாக. ஓகே, ஸோ வெரி சிம்பிள் சம் தான். ஒரு ஃபார்மோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க,
ஒரு மீட்டருக்கு 12 ரூபான்னு கொடுத்துருக்காங்க, 30,000 தான் அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஃபார்மோட டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு மீட்டருக்கு 12 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸோட 12 மல்டிப்ளை பண்ணால் 31,680 ருபீஸ் தேவைப்படுது. ஆனால் அவங்கக்கிட்ட 30,000 தான் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 1,680 ருபீஸ்னு கிடச்சிருக்கு. அப்போது இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு எக்ஸஸாக தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 2.7 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஷேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை வந்து 22/7 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டயக்ராம் வந்து புக்கில் பாருங்கள், நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த டயக்ராமோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ பெரிமீட்டர் இஸ் நத்திங் பட், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு திஸ் இஸ் நத்திங் பட் செமி சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள். இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள். ஸோ டோட்டலாக 4 செமி சர்க்கிள் இருக்குது. என்னடா உள்ள ஒரு ரெக்டாங்கிள் இருக்கேன்னு பார்க்காதீங்க, நம்ம வந்து பெரிமீட்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவுட்டர் பவுண்டரி மட்டும்தான் பார்க்கணும். இந்த ரெக்டாங்கிள் வரும்போது அது ஏரியாவில் தான் வரும், சரிங்களா? ஸோ அவுட்டர் பவுண்டரி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த 4 செமி சர்க்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு சம்மு. ஏன்னா கொஷனில் வந்து பெரிமீட்டர் தான் கேட்குறாங்க. ஸோ இன்னொரு வேர்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிமீட்டர் இஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஏன்னா பெரிமீட்டருங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஸ்கொயரில் தான் தெரியும். சர்க்கிள்னு வந்துட்டாலே அதுக்கு பதிலாக நம்ம பெரிமீட்டருக்கு பதிலாக சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிற வேர்டு தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 4 செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிருச்சு. என்னடா இது நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் தானே தெரியும். செமி சர்க்கிள் அதில் பாதி, சர்க்கிளில் பாதி தானே செமி சர்க்கிள். அப்போ ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், ஒரு சர்க்கிளோட பெரிமீட்டர் வந்து 2πrனா அதில் பாதினா என்ன அர்த்தம்? 2ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். ஒரு சர்க்கம்ஃபரன்ஸோட ஒரு சர்க்கிளோட பெரிமீட்டர் πdனா அதில் பாதினா 2ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வெரி சிம்பிள் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா செமி சர்க்கிள் ஆஃப் 1 2 3 4. இன்னும் நோட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செமி சர்க்கிள் தனியாக எடுத்து ட்ரா பண்ணுற பாருங்கள். இது ஒரு செமி சர்க்கிள், ஃபஸ்ட்டு செமி சர்க்கிள், கரெக்டுங்களா? தலைகீழாக ட்ரா பண்ணியிருக்கேனா? ஓகே, இப்படி ஓகேவா? இது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 14 சென்டிமீட்டர், கரெக்டுங்களா? இது 14னா இதுவும் 14, இது 7னா இதுவும் 7. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டயாமீட்டர் தான் 14 சென்டிமீட்டர். எப்படி இது டயாமீட்டராக? இங்கே பாருங்கள், சர்க்கிள் வந்து இப்படி தானே கவர் ஆகும். அப்போ இது டயாமீட்டர் தானே, இது டயாமீட்டர். அதே மாதிரி இந்த செமி சர்க்கிளுக்கு இது வந்து டயாமீட்டர், இதுவும் டயாமீட்டர், இதுவும் டயாமீட்டர். இப்போது இந்த 2 செமி சர்க்கிளும் சேம் லென்த்து தான். அப்போ ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டா போதும், அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 செமி சர்க்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த 2 சர்க்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சி டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் ஒன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 1 பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து 14 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ செமி சர்க்கிள் வந்து என்னதுன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால, டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து πd ஃபார்முலா யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ πd இஸ் நத்திங் பட் πd/2 அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து செமி சர்க்கிள்லேயே, அதனால் by2ன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ பையோட வேல்யூ வந்து 22/7 கொடுத்துருக்காங்க. இல்லைனா நீங்கள் எப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1/2 × πd, எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? இந்த 2 வந்து நான் தனியாக எழுதியிருக்கேன், எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போது 1/2 × பையோட வேல்யூ வந்து 22/7 × dயோட வேல்யூ வந்து 14, அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ எது கேன்சல் ஆகுனா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ 2 1s are 2 11s are 7 1s are 7 2s are. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன வந்திருக்குன்னா 11 × 2 is nothing but 22 யூனிட்ஸ். வந்து கொஷனில் சென்டிமீட்டர் கொடுத்துறதுனால நம்மளும் சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செமி சர்க்கிளோட பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இப்போ சிமிலர்லி தேர்ட் செமி சர்க்கிளோட பெரிமீட்டரும் 22 சென்டிமீட்டர் தான். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன எழுதிடலான்னா பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் 1 and 3 is equal to 2 × 2 தடவை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதை. அப்போ 44 சென்டிமீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் 2 and 4 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 மட்டும் கண்டுபிடிச்சா அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுத்துக்கும் முடிஞ்சிடும். அதுக்கு வந்து டயாமீட்டர் வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பெரிமீட்டர் ஆஃப் அ செமி சர்க்கிள் பெரிமீட்டர் ஆஃப் அ செமி சர்க்கிள் 2 and 4, அப்போது 2 போட்டுக்கலாம், ஃபைனலாக 4 எழுதிக்கலாம். ஸோ அதே ஃபார்முலா தான், d கொடுத்ததுனால 1/2 × πd
யூனிட்ஸ் இல்லை பை டி பை 2ன்னு கூட போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த இப்போ 1/2 அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே சப்ஸ்டியூட் தான், இந்த பைக்கு பதிலாக 22/7, இந்த டிக்கு பதிலாக இந்த 7 போட்டுக்கலாம். இப்போ கேன்சலேஷன் தான், 7 1s are 7 1s are கேன்சல் ஆகிடுச்சு, 2 1s are 2 11s are. ஸோ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 மட்டும் தான் இருக்குது, 11 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் 2 வந்து 11 சென்டிமீட்டர்னா ஃபைனலாக வந்து பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் 2 and 4. 2 and 4 is equal to 2 into 11, 2 times இல்லைனா 11 plus 11 எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ 22 சென்டிமீட்டர், எல்லாம் ஒன்று தான். 11 plus 11 பண்ணலாம், இல்லை 2 into 11 எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், செமி சர்க்கிள் ஆஃப் ஃபிகர் 1 and 3 வந்து 44 சென்டிமீட்டர்னும், பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் ஃபிகர் 2 and 4 வந்து 22 சென்டிமீட்டர்னும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டோட்டல் பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். therefore perimeter of the given shape is equal to டோட்டலாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 44 + 22 is nothing but 66 சென்டிமீட்டர், அவ்வளோதான். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஷேப் வந்து 66 சென்டிமீட்டர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். சம் ரொம்ப பெருசாக இருக்கேன்னு பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இந்த 4 டயக்ராமோட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சா போதும். இது இஸ் நத்திங் பட் செமி சர்க்கிள்னால் சர்க்கிளில் பாதி, அப்போ பாதி ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான், சர்க்கம்ஃபரன்ஸில் பாதி பை 2ன்னு போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 2.8 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணன் டிவைட்ஸ் அ சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் இன்டூ 4 ஈக்குவல் பார்ட்ஸ். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் அ குவாட்ரண்ட் ஷேப்டு டிஸ்க்? டேக் பை இஸ் ஈக்குவல் டு 22/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கண்ணனுங்கிறவங்க ஒரு சர்க்குலர் டிஸ்க் டயக்ராம் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்குலர் டிஸ்கை வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க, 4 ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகே, வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் ஷேப்டு டிஸ்க்? அதாவது இந்த டிஸ்கோட பெரிமீட்டரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கொஷின்லேயே சொல்லிட்டாங்க குவாட்ரண்ட் ஷேப் அப்படின்னு. குவாட்ரண்ட் அப்படின்னா சர்க்கிளை 4ஆக பிரிக்கிறது. குவாட்ரண்ட்னா 1/4 ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம். அதாவது 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு குவாட்ரண்ட்டோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் இஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் திஸ் குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தானே நம்மளுக்கு தெரியும். குவாட்ரண்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃபுல் சர்க்கிள் வந்து 2πrனா குவாட்ரண்ட் இஸ் நத்திங் பட் 4 பார்ட்டில் 1, 4ல் 1 பங்கு. அப்போ என்ன பண்ணணும்னா 1/4ன்னு போட்டுக்கணும். செமி சர்க்கிள்னா 1/2ன்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா? செமி சர்க்கிள்னா 1/2 × 2πr இல்லை 1/2 × πdன்னு யூஸ் பண்ணிக்குவோம். இதுவே குவாட்ரண்ட்னா 1/4 × 2πr ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு சர்க்கிளோட பெரிமீட்டர் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πrன்னு நம்மளுக்கு தெரியும். 4 பார்ட்டாக பிரிஞ்சிருக்குன்னா அதை 4 ஆல் டிவைட் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். இது இஸ் நத்திங் பட் 2πr/4ன்னு தானே அர்த்தம். ஓகே, பாருங்கள், ஒரு டயக்ராம் மட்டும் தனியாக எடுத்து வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து 2πr/4 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். 2πr/4 தான் நான் 1/4 × 2πrன்னு எழுதியிருக்கேன். எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டு 4 டைம் அதை வந்து ஆட் பண்ணிக்கணும், இல்லைனா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கான்செப்டை. இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து perimeter of a quadrant shaped disc, that is nothing but 1/4 × 2πr யூனிட்ஸ். ஏன்னா ஆரோட வேல்யூ தான் கொஷனில் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர்னு. இதுவே டி கொடுத்துருந்தாங்கன்னா 1/4 × πdன்னு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், எல்லாமே ஒன்று தான். இப்போ பையோட வேல்யூ 22/7 கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/4 × 2 × பை வந்து 22/7 × r வந்து 14. இல்லைனா நீங்கள் இந்த 2 இதுவும் கேன்சல் கூட இங்கே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இங்கே கேன்சல் பண்ண போகிறேன். 7 1s are 7 2s are 14, 4 1s are 4 1s are இல்லையா, 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 2 1s are அகைன் இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 மட்டும்தான் இருக்குது. 22 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் சர்க்கிள் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ வந்து பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஷேப் கண்டுபிடிக்கணும். given shape is nothing but 4 தடவை அதை ஆட் பண்ணணும். அப்போ 4 × 22ன்னு போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள்
4 into 22 போட்டுக்கலாம் இல்லைனா 22 + 22 + 22 + 22 4 டைம்ஸ் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான். ஸோ 4 into 22 பார்த்தீங்கன்னா 88 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஷேப் வந்து நம்மளுக்கு 88 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். பட் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்டெப் வந்து தப்பு. இது வரைக்கும் தான் கரெக்ட். இது வந்து 50 சென்டிமீட்டர்னு வராது. ஏன்னா நம்ம வந்து பெரிமீட்டர் தானே கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து ரேடியஸை 4 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது தப்பு. கரெக்டுங்களா? ஸோ பெரிமீட்டர் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அதனால் அதை தான் 4 டைம்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இதோட ஆன்சர் வந்து 88 சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ அவ்வளோதான். நல்லா உங்களுக்கு இந்த சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பை.